வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கோல்டு இயரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். என்னோட கோல்டு இயரிங் இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆக போகுது. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாம இருந்தேன். இது வந்து நம்ம வந்து நெட் கேஷ் எல்லாம் கொடுத்து வாங்கினது தான். ஆனா வந்து டீட்டெயிலா சொல்றேன். ஃபுல்லா பார்க்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கம்பல் கலெக்ஷன்ல இது ஒண்ணு காட்டிடுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரிங் டைப்ல வருங்க. ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து ரிங் டைப்ல தான் நான் வந்து கம்பல் போட்டுட்டு இருந்தேன். அதனால இந்த ஹோல் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். காதோட ஹோல் பாத்தீங்கன்னா ஏன் இதுக்கு முன்னாடி வந்து குட்டியா வந்து ரிங் இருக்கும். இதோட சின்ன டைப் அது சாதால போட்டிருந்தேன் 18 கேரட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி போட்டு இது வந்து ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்ப அவுக்கிறது அது வந்து அவுக்கவே முடியாது. போடுறதும் கஷ்டம், அவுக்கிறதும் அது வந்து கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போடுறது வந்து ஈஸியா இருக்கனால இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். ஆனா கிடைக்கிறது கஷ்டம். இந்த ரிங் டைப்ல வந்து நம்ம போடுறது நிறைய பேர் யூஸ் பண்ணவங்களை கேட்டா தெரியும். போடுறதும் கஷ்டம், அவுக்கிறதும் கஷ்டங்க இது. அதுக்கப்புறம் என்னோட கம்பலுக்கு வர புது கம்பல் காட்டுறவங்களுக்கு புது கம்பல் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டுங்க. அது போலதான் நான் வந்து சூஸ் பண்ணது. எந்த கம்பல் காட்டுறேன், ஃபர்ஸ்ட் போட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் ஜூம்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திருகாணிலாம் போடல, அப்படியே தான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இலை ஷேப்ல வரும் இந்த கம்பல். அதுக்கப்புறம் வந்து இந்த ரவுண்டு வரும். இது பாத்தீங்கன்னா 4 கிராம் வரும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இது கூடவே அந்த ரிங்கு டைப்ல இருக்கு பாருங்க, ரிங்கு மாதிரி கீழே வந்து ரவுண்டு. அதுக்கப்புறம் மேல வந்து அந்த டாட்ஸ் இருக்கு, 3 டாட் வச்சு. அப்புறம் வளைவா வந்து அந்த வளைவுக்கு கீழேயும் டாட் வருது. இந்த டைப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நான் செலக்ட் பண்ணது, சரிங்களா? நம்ம சுருட்ட முடி இருக்கிறதுனால பார்வையா எது இருக்கோ அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணது. அதுக்கப்புறமா இன்னொரு மாடல் காட்டுறேன். இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா தெரியுதான்னு பாருங்க. இந்த மாடல் இந்த மாதிரி ஏற்கனவே நாங்க போட்டிருந்தோம். அது வந்து பழசாயிடுச்சுன்னு போட்டாச்சு. அது சின்னது. இது வந்து கொஞ்சம் நீட். அந்த பெண்டன்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ளவர் வச்ச மாதிரி, ஸ்டார் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க அந்த பெண்டன்ட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து குட்டியா இருக்கும். இது எங்க அம்மா வந்து செலக்ட் பண்ணாங்க. இது வந்து 4 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. நாங்க வந்து வாங்கினப்போ எவ்வளோன்னா ஒரு கிராமு 11,880 ரூபாய். இப்போ வந்து இன்னைக்கோட ரேட்டும் நான் அவங்க பார்க்கல, எப்படி என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்றேன். இது திருகாணி போடாமே காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கம்பல் நல்லா இருக்கா இல்லை அந்த கம்பல் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அழகா இருக்கு, அதுவும் அழகா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்னு காட்டுறேன். இன்னொன்னு என்ன வாங்கினேன்னா பிரேஸ்லெட் வாங்கினேன். பிரேஸ்லெட் வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அதை வந்து போட்டுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். புதுசா 2த்துக்கு மட்டும்தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது. அதுக்கு அந்த பிரேஸ்லெட் மட்டும் நாங்கள் வந்து பழையசு வந்து நான் அந்த மாடல் இருந்தால் அட்டாச் பண்ற வீடியோல பழையசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கோட ரேட் வந்து பார்த்துட்டு சொல்ற ரேட்டு. $12,400 1 கிராம். நாங்க வாங்கினப்போ 11,880 ரூபாய். அப்ப பாத்துக்கோங்க. இந்த 2 கம்பலுமே வந்து ஏதோ ஒரு லக்ல நாங்க வாங்கிட்டோம். இப்ப ரேட் ஏறி போயிடுச்சு. வாங்குறவங்க வாங்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பிரேஸ்லெட் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு எல்லா ஆர்னமெண்ட்ஸோட பிரேஸ்லெட் தாங்க ரொம்பவே ஃபேவரெட்டு. அந்த பால்ஸ் வச்சு இருக்கு பாருங்க. நான் வந்து கிட்டத்தட்ட இது வந்து 3வது பிரேஸ்லெட் இருந்து. ஏற்கனவே வந்து 2 வந்து அறுத்துட்டு 3 வந்து அறுத்துட்டு இது 4வது பிரேஸ்லெட் உள்ளமா. 4வது இந்த பிரேஸ்லெட். ஒன்னு வந்து ஸ்டோன் வச்சு போட்டிருந்தேன். இன்னொன்னு வந்து பால்ஸ் செயின் வரும் பாருங்களேன், அந்த மாடல்லையே வந்து போட்டிருந்தேன் சின்னதா. அதையும் வந்து சிஸ்டம்ல கீபோர்டு வச்சு போனோம். அந்த கீபோர்ட்ல அந்த பேட்ல வந்து பட்டு அறுந்துச்சு.
அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து இந்த மாதிரி பால்ஸ் டைப்ல தான் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தூக்கத்தில் என்ன பண்ணிட்டேன், வளையல் வந்து எக்ஸ்ட்ரா 2 போட்டிருந்தேன், அதுவும் போட்டிருந்தேன். அது வளையல தூக்கத்துல இழுத்து அதுவும் இருந்துச்சு. அதோட அதை வந்து போட்டுட்டு லாஸ்டா இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மீதி மாடல்லாம் பார்த்தோங்க, ஷார்ட்ஸ்ல இருக்கு பாருங்க, காட்டுற பிரேஸ்லெட்டு அதுல டிசைன்ஸ் இருக்கு. சரியா இருக்குமா என்னன்னு தெரியல, சும்மா ஷார்ட்ஸ்க்காக அதில் வீடியோ எடுத்தேன். இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட கைக்கு, அதாவது என்னோட கைக்கு போட்டு காட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து 1 சவரன். இது அந்த 1 சவரன் பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இது அப்படியே வந்து 1 சவரன் நாங்கள் வாங்கிட்டோம். அதாவது அது வந்து இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும்ல, 916னா வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும். சாதாரண நாங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமே நாங்கள் வாங்கிடுவோம். 916க்கு பிரேஸ்லெட்டுக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 14,000 வேஸ்டேஜ் கொடுத்தோம். 14,000 வேஸ்டேஜ் கொடுத்தோம். அப்புறம் கம்பலுக்கும் வந்து 14,000 கிட்ட வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் கம்பலோட ரேட்டு 916னா அன்னைக்கு மாத்துறப்போ வந்து ரேட் மாற்றிக்கலாம். 916னா வந்து அன்னைக்கு மாத்துறப்போ அந்த அழுக்குக்கு மட்டும் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணிப்பாங்க. சாதா நம்ம போடுறப்போ அவங்க ஒரு ரேட்டு போட்டு அது கழிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தங்கமும் கழிச்சுப்பாங்க. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டோட ஒரு 2,000 கம்மியாக தான் எடுப்பாங்க. அதனால எப்பவுமே வந்து 916 வாங்குறது தான் பெஸ்ட்டு. கம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நம்ம தச்சுமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.